எபிக் லைஃபின் கைடட் மெடிடேஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வழிகாட்டி தியானத்தின் மூலமாக உங்களுடைய எதிர்மறை எண்ணங்கள் மற்றும் உங்களுக்குள் இருக்கும் நெகட்டிவ் எமோஷன்ஸை குறைக்கவும் உங்களிடமிருந்து வெளியேற்றவும் இது உதவி செய்யும். உங்களுக்குள் இருக்கும் கோபம், வன்மம், பொறாமை, காழ்ப்புணர்ச்சி, பதற்றம், பயம், எதிர்காலம் குறித்த பயம் போன்றவற்றை குறைக்க இந்த தியான பயிற்சி உங்களுக்கு உதவி செய்யும். இந்த பயிற்சியை செய்வதற்கு தனிமையான ஓரிடத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இந்த பயிற்சியை செய்வதற்கு நீங்கள் ஹெட்செட் பயன்படுத்தலாம் அல்லது உங்களுடைய மொபைல் ஃபோனில் உங்களுக்கு தேவைப்படும் வால்யூமை வைத்துவிட்டு அருகில் வைத்துக்கொண்டு தியானம் செய்யலாம். இப்பயிற்சியை நீங்கள் செய்யும்போது நீங்கள் சௌகரியமாக அமர்ந்து கொள்ளலாம் அல்லது படுத்து கொள்ளலாம். சேரிலோ தரையிலோ கூட உட்கார்ந்து கொள்ளலாம். இப்பொழுது பயிற்சியை நாம் தொடங்கப் போகிறோம். நீங்கள் தயாரான பிறகு இந்த வீடியோவை தொடரலாம். அதுவரை இந்த வீடியோவை பாஸ் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். கைடட் மெடிடேஷன் பயிற்சியை தொடங்கப் போகிறோம். சௌகரியமாக ஓரிடத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் அல்லது படுத்துக் கொள்ளலாம். கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள். இப்பொழுது உங்கள் உடல் முழுவதையும் கவனித்து பாருங்கள். உங்களுடைய கவனத்தை நான் சொல்லும் உடல் உறுப்புகளுக்கு எடுத்துச் செல்லுங்கள். நான் எந்த உறுப்பின் பெயரை சொல்கிறேனோ அந்த இடத்தில் உங்களுடைய கவனத்தை வையுங்கள். உங்களுடைய தலைப்பகுதி முழுவதையும் கவனியுங்கள். அதில் ஏதாவது இறுக்கம் இருந்தால் அதை சரி செய்து கொள்ளுங்கள், தளர்த்தி கொள்ளுங்கள். நீங்கள் மிகவும் ஓய்வாகவும் தளர்வாகவும் ரிலாக்ஸ்டாகவும் இருப்பது மிகவும் முக்கியம். உங்களுடைய உடலில் எந்தவிதமான இறுக்கமும் இல்லாதவாறு உங்களுடைய உடலை தளர்த்தி கொள்ளுங்கள். உங்களுடைய கண்கள், உங்களுடைய காதுகள், உங்களுடைய தலைப்பகுதி முழுவதையும் கவனித்து பாருங்கள். ஏதாவது இறுக்கம் இருந்தால் அதை தளர்த்தி கொள்ளுங்கள். உங்களுடைய தாடை பகுதியை கவனித்து பாருங்கள். உங்கள் பற்களை கடித்து கொண்டிருந்தாலோ அல்லது தாடை பகுதியை இறுக்கமாக வைத்திருந்தாலோ அதை தளர்வாக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய கழுத்து பகுதியை கவனித்து பாருங்கள். அதில் ஏதாவது இறுக்கம் இருந்தால் தளர்த்தி கொள்ளுங்கள். உங்களுடைய தோள் பகுதி, உங்களுடைய முதுகு, உங்களுடைய கைகள், இவற்றில் ஏதாவது ஒரு இடத்தில் இறுக்கம் இருக்கிறதா என்று கவனித்து பாருங்கள். இறுக்கமாக இருக்கும் இடத்தை தளர்த்தி கொள்ளுங்கள். உங்களுடைய கை விரல்களை மிகவும் தளர்வாக ஓய்வாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய நெஞ்சு பகுதி, வயிற்று பகுதி, இடுப்பு பகுதி ஆகியவற்றை கவனித்து பாருங்கள். உங்களுடைய தொடைகள், உங்களுடைய கால்கள், உங்களுடைய பாதம்,
உங்களுடைய கால் முழுவதையும் கவனித்து பாருங்கள். ஏதாவது இறுக்கம் இருந்தால் அதை தளர்த்தி கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களுடைய உடல் முழுவதையும் கவனித்து பாருங்கள். முன்பு இருந்ததை விட இப்பொழுது மிகவும் தளர்வாகவும் ஓய்வாகவும் இருக்கிறதா என்பதை கவனித்து பாருங்கள். இப்பொழுது நாம் அடுத்த கட்ட ஓய்வு நிலைக்கு செல்ல இருக்கிறோம். இப்பொழுது இருப்பதை விட மிகவும் ஒரு ஓய்வான, தளர்வான, ரிலாக்ஸ்டான ஒரு நிலைக்கு நாம் செல்லவிருக்கிறோம். உங்களுடைய கவனத்தை மெதுவாக உங்களுடைய சுவாச பகுதிக்கு கொண்டு வாருங்கள். இப்பொழுது நான் சொல்வது போல நீங்கள் மூச்சை உள்ளிழுத்து வெளியிட வேண்டும். மூன்று முறை மூக்கின் வழியாக தொடர்ச்சியாக மூச்சை உள்ளிழுத்து பின்பு வாய் வழியாக மூச்சு காற்றை வெளியேற்ற வேண்டும். முதலில் நான் செய்து காட்டுகிறேன், பிறகு நீங்கள் செய்யலாம். முதலில் 3 முறை தொடர்ச்சியாக மூச்சை உள்ளிழுக்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை நான் செய்து காட்டுகிறேன். இப்பொழுது நான் 3 முறை மூச்சு காற்றை உள்ளிழுக்கப் போகிறேன். மூன்று முறை மூச்சு காத்தை உள்ளிழுத்து விட்டேன். இப்பொழுது உடனடியாக வாய் வழியாக மூச்சை வெளியேற்றுகிறேன். திரும்பவும் ஒரு முறை சரியாக நான் செய்து காட்டப் போகிறேன். இதே போல நீங்கள் செய்ய வேண்டும். முதல் முறை ஆரம்பித்து 3வது முறை மூச்சை உள்ளிழுக்கும் போது மிகவும் ஆழ்ந்த சுவாசத்தை உள்ளிழுத்து உடனடியாக வாய் வழியாக உங்களுடைய மூச்சு காற்றை வெளியேற்றுங்கள். மூச்சு காற்று வாய் வழியாக வெளியேறும்போது என்னுடைய உடல் அமைதியாகட்டும் என்று உங்களுடைய மனதில் சொல்லிக் கொள்ளுங்கள். இப்பொழுது தொடங்கலாம். மூச்சு காற்றை 3 முறை உள்ளிழுத்து வாய் வழியாக வெளியேற்றுங்கள். மீண்டும் ஒரு முறை மூச்சு காற்றை 3 முறை உள்ளிழுத்து வாய் வழியாக வெளியேற்றுங்கள். நான் சொல்லும் வரை தொடர்ச்சியாக இதுபோல செய்து கொண்டே இருங்கள். இப்பொழுது எப்பொழுதும் போல சுவாசிக்க ஆரம்பியுங்கள். உங்களுடைய உடம்பையும் மனதையும் கவனித்து பாருங்கள். முன்பு இருந்ததை விட மிகவும் ஓய்வான, தளர்வான ஒரு நிலையில் இருப்பதை உணர்வீர்கள். இப்பொழுது உங்களுக்குள் இருக்கும் அந்த நெகட்டிவ் எமோஷனை வெளியெடுக்கப் போகிறோம்.
உங்களுக்குள் பலவிதமான நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருக்கலாம். பயம், கவலை, குழப்பம் அல்லது பொறாமை, வன்மம், கோபம், ஆத்திரம், இதுபோல எதுவாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒன்றை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த ஒரு நெகட்டிவ் எமோஷன் உங்களை மிகவும் கஷ்டப்படுத்துகிறது அல்லது எந்த ஒரு நெகட்டிவ் எமோஷனை உங்களிடமிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள், ஏதாவது ஒன்றை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். அதனுடைய பெயரை இப்பொழுது மனதிற்குள்ளாக சொல்லுங்கள். அந்த நெகட்டிவ் எமோஷனை சற்று நேரம் நினைத்து பாருங்கள். அந்த நெகட்டிவ் எமோஷன் ஏன் வந்தது? யார் மீதாவது ஏற்பட்ட கோபமாக இருக்கலாம், ஏதாவது ஒரு சூழ்நிலையின் காரணமாக உங்களுக்கு அது ஏற்பட்டிருக்கலாம். அது ஏன் ஏற்பட்டது என்று நினைத்து பாருங்கள். திரும்பவும் அந்த நெகட்டிவ் எமோஷனுடைய பெயரை உங்களுடைய மனதிற்குள்ளாக சொல்லிக் கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களுடைய உடலை கவனித்து பாருங்கள். அந்த நெகட்டிவ் எமோஷன் உங்களுடைய உடலின் ஏதாவது ஒரு பகுதியில் ஒரு அழுத்தத்தை உருவாக்கும், அல்லது அந்த நெகட்டிவ் எமோஷனை உங்களுடைய உடலில் ஏற்படும் ஏதாவது ஒரு அழுத்தத்தின் மூலமாக நீங்கள் அதை உணரலாம். அது ஒரு சிறு வலியாக இருக்கலாம், அல்லது ஒரு அழுத்தமாக இருக்கலாம். உங்களுடைய நெஞ்சிலோ, உங்களுடைய இதய பகுதியிலோ, உங்களுடைய வயிற்று பகுதியிலோ, உங்களுடைய அடிவயிற்றிலோ, உங்களுடைய தோள் பட்டையிலோ, உங்களுடைய தலையிலோ, உங்களுடைய நெற்றியிலோ அந்த வலியை நீங்கள் உணரலாம். அல்லது நான் சொல்லாத ஏதாவது ஒரு பகுதியில் அந்த நெகட்டிவ் எமோஷனை நினைக்கும் போது அது அங்கு இருப்பது போல உங்களுக்கு தோன்றலாம். அது எந்த பகுதி என்று கவனியுங்கள். இப்பொழுது அந்த நெகட்டிவ் எமோஷனுடைய அழுத்தத்தை நீங்கள் உணரக்கூடிய அந்த உடல் பகுதிக்கு உங்களுடைய கவனத்தை கொண்டு வாருங்கள். அந்த அழுத்தத்தையோ அந்த வலியையோ கவனிக்க தொடங்குங்கள். தொடர்ச்சியாக உங்களுடைய கவனத்தை அந்த பகுதியில் வைத்திருங்கள். இப்பொழுது அந்த பகுதியை நினைத்து கொண்டே அந்த நெகட்டிவ் எமோஷன் அந்த பகுதியில் இருக்கிறது என்று நினைத்து கொள்ளுங்கள், அல்லது இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். அந்த நெகட்டிவ் எமோஷன் இருக்கும் இடத்தில் அந்த வலி அல்லது அந்த அழுத்தத்தை உணரக்கூடிய அந்த இடத்தில் அந்த நெகட்டிவ் எமோஷன் இருக்கிறது. அதனுடைய பெயரை உங்களுடைய மனதில் சொல்லுங்கள்.
உங்களுடைய மனதால் இப்பொழுது கற்பனை செய்யுங்கள். அந்த நெகட்டிவ் எமோஷனுக்கு ஒரு வடிவத்தை கொடுங்கள். அந்த வடிவம் வட்டமாகவோ சதுரமாகவோ முக்கோணமாகவோ அல்லது உங்களுக்கு தோன்றும் எந்த ஒரு வடிவமாக கூட இருக்கலாம். உங்களுடைய அந்த நெகட்டிவ் எமோஷனை வடிவத்தின் மூலமாக இப்பொழுது நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள். ஒரு வடிவத்தை கொடுத்து விட்டீர்கள். இப்பொழுது அதற்கு ஒரு நிறத்தையும் கொடுத்து விடுங்கள். உங்களுடைய மனதில் எந்த நிறம் தோன்றுகிறதோ அதை கொடுத்து விடுங்கள். எதையும் யோசிக்க வேண்டாம். எந்த நிறத்தை தேர்வு செய்யலாம் என்றெல்லாம் நினைக்க வேண்டாம். அது பச்சையாகவோ கருப்பாகவோ சிகப்பாகவோ வெள்ளையாகவோ இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்களுடைய மனதில் தோன்றும் அந்த நிறத்தை அந்த வடிவத்திற்கு கொடுத்து விடுங்கள். உங்களுடைய மனதால் உங்களுடைய கற்பனையால் அந்த வடிவத்தை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே இருங்கள். அந்த வலி அல்லது அழுத்தம் இருக்கக்கூடிய இடத்தில் அந்த வடிவமானது இருக்கிறது. அதற்கு நீங்கள் கொடுத்த நிறத்தோடு அந்த வடிவத்தை பார்த்து கொண்டே இருங்கள். இப்பொழுது அந்த வடிவத்தை பார்த்து அந்த நெகட்டிவ் எமோஷனுடைய பெயரை சொல்லுங்கள். 3 முறை சொல்லுங்கள். இப்பொழுது நான் சொல்லப்போவதை கற்பனை செய்து கொள்ளுங்கள். அந்த வடிவம், அதாவது அந்த நெகட்டிவ் எமோஷன் மெதுவாக உங்களுடைய உடலை விட்டு வெளியே வருகிறது. அதை நீங்கள் உங்களுடைய மனக்கண்ணால் பார்க்கிறீர்கள். உங்களை விட்டு 1 அடி தூரம் உயர்ந்து நிற்கிறது. இப்பொழுது 3 அடி தூரம் உங்களை விட்டு அந்த வடிவமானது தள்ளி போகிறது. நீங்கள் இருக்கும் வீட்டை விட்டு வெளியே அந்த உருவமானது, அந்த வடிவமானது வெளியேறி நிற்கிறது. அதை உங்களுடைய மனக்கண்ணால் பாருங்கள். இப்பொழுது மெதுவாக அது வானத்தை நோக்கி நகர்கிறது. நீங்கள் இருக்கும் வீட்டை தாண்டி வானத்தில் 100 அடி தூரம் உயர்ந்து மெதுவாக சென்று கொண்டே இருக்கிறது. அது செல்ல செல்ல அந்த உருவமானது, அந்த வடிவமானது அதனுடைய உருவத்தில் சுருங்கிக் கொண்டே இருக்கிறது. 500 அடி தூரம் மேலே சென்று விட்டது. இன்னும் தொடர்ச்சியாக அது போய்கொண்டே இருக்கிறது. அது செல்ல செல்ல அதனுடைய உருவம் உங்களுடைய கண்களுக்கு தெரியாதவாறு சிறிதாகிக் கொண்டே இருக்கிறது. இப்பொழுது மிகவும் வேகமாக 1000 அடி தூரம் சென்று விட்டது. உங்களால் அதை கண்களால் காண முடியவில்லை. மறைந்து விட்டது. இன்னும் அது தொடர்ச்சியாக சென்று கொண்டே இருக்கிறது. நட்சத்திரங்கள் இருக்கும் இடத்திற்கு அது சென்று மறைந்து விட்டது. அதை உங்களால் பார்க்க முடியவில்லை. அதை தேடினாலும் உங்களுக்கு கிடைக்காது. மறைந்து விட்டது. முற்றிலுமாக மறைந்து விட்டது. உங்களை விட்டு அது பிரிந்து சென்று விட்டது.
இப்பொழுது உங்களுக்கு அந்த வலியோ அழுத்தமோ இருந்த இடத்தில் கவனித்து பாருங்கள். எந்த விதமான வலியும் அழுத்தமும் அங்கே இருக்காது. எந்த விதமான வலியோ அழுத்தமோ இல்லை என்றால் அந்த நெகட்டிவ் எமோஷன் உங்களை விட்டு வெளியேறிவிட்டது என்று நம்புங்கள். இதுவரை உங்களை கஷ்டப்படுத்தி கொண்டிருந்த அல்லது இந்த நெகட்டிவ் எமோஷனை என்னிடத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த அந்த நெகட்டிவ் எமோஷன் உங்களை விட்டு வெகு தூரம் சென்று விட்டது. அது உங்களுக்குள் இல்லை. அந்த நெகட்டிவ் எமோஷன் திரும்பவும் உங்களுக்குள் வராமல் இருக்க வேண்டுமென்றால் உங்களை நீங்களே மன்னித்து விடுங்கள். இது உங்களுக்குள் வருவதற்கு காரணமாக இருந்த எதையாக இருந்தாலும் அதை மன்னித்து விடுங்கள். மனதார மன்னித்து விடுங்கள். இப்பொழுது உங்களுடைய மனதிற்குள்ளாக ஒரு சங்கல்பத்தை, அஃபர்மேஷனை சொல்லிக்கொள்ளுங்கள். நான் சொல்கிறேன், உங்களுடைய மனதிற்குள்ளாக திரும்ப சொல்லிக்கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து நன்மையானவைகளும் எனக்கு கிடைக்கட்டும், என்னை தேடி வரட்டும். இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து விதமான நன்மைகளும் நேர்மறையான விஷயங்களும் என்னை தேடி வரட்டும். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வெற்றிகரமாக இந்த தியான பயிற்சியை நீங்கள் செய்து முடித்திருக்கிறீர்கள். எப்படி உணர்கிறீர்கள் என்று ஒரு முறை நீங்கள் உங்களுடைய உடலையும் மனதையும் கவனித்து பார்த்து கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களுடைய கவனத்தை உங்களுடைய மூச்சு காற்றுக்கு கொண்டு வாருங்கள். அது அமைதியாகவும் சீராகவும் இருப்பதை கவனியுங்கள். உங்களுடைய கவனத்தை இப்பொழுது நீங்கள் இருக்கும் அறைக்கு கொண்டு வாருங்கள். மெதுவாக உங்களுடைய கண்களை திறந்து கொள்ளுங்கள். இந்த தியான பயிற்சியை தொடர்ந்து ஒரு வாரமாவது செய்து வாருங்கள். இந்த கைடட் மெடிடேஷனை செய்த பிறகு உங்களுக்குள் ஏற்பட்ட மாற்றத்தை நமது வீடியோவினுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த நாள் நல்ல நாளாக அமையட்டும். நன்றி.